பைரவரில் வந்து 64 விதமான பைரவர் இருக்காரு. கால பைரவர், வடிக பைரவர், சொர்ணாகர்ஷ்ண பைரவர்னு சொல்லி 64 விதமான பைரவர் இருக்காங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போனீங்கன்னா இங்கே ஒரு பைரவர் இருப்பார். அந்த பைரவருக்கு தான் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் மெயினாக சொல்லுவாங்க. இங்கே வண்டலூர் அத்திரமூர் லட்சுமி ஆலயத்தில் வந்தீங்கன்னா கோஷத்தில் பின்புறம் வந்து சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இருக்கார். இவருக்கு அஷ்டமி ரொம்ப விசேஷம். அதுலேயும் குறிப்பாக தேய்பிரி அஷ்டமி ரொம்ப விசேஷம். அஷ்டமி திதியை பார்த்தா ரொம்ப பேர் பயப்படுவாங்க. அஷ்டமியில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா அஷ்டமி திதியில் என்ன பண்ணாலும் அது கண்டினியூ ஆகும். இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணோம், நல்ல விஷயம் குறிப்பாக வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு வந்து வீட்டு புதுமனை புகுவிழா நடத்துகிறோம் அப்படின்னா திருப்பி நம்ம அந்த கல்யாணத்தை பண்ணக்கூடாதுல்ல. அதுக்காக தான் அஷ்டமியில் பண்ண மாட்டாங்க. பட் அஷ்டமி நல்ல நாள் தான் பூஜைகள் பண்ணுறதுக்கு. எந்த காரியம் தொடரணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தில் அஷ்டமியில் பண்ணலாம். அதாவது அஷ்டமி நல்ல நாளுங்கிறதுக்கு பகவானே நமக்கு உணர்த்திருக்க மாதிரி கிருஷ்ண பகவான் கூட பார்த்திங்கன்னா கோகுல அஷ்டமியில் நம்ம பிறந்த நாளை நம்ம கோகுலாஷ்டமியை கொண்டாடுறோம். அதே மாதிரி நவமி நல்ல நாளுங்கிறது ராமபிரான் பார்த்திங்கன்னா ஸ்ரீராம நவமியை நம்ம கொண்டாடுறோம். ஸோ அந்த எந்த நாளுமே நல்ல நாள் தான். அதுக்கு உண்டான காரியங்கள் பண்ணும்பொழுது அது நமக்கு அதுக்கு உண்டான பலனை நமக்கு கரெக்டாக கொடுக்கும். அதனால் அஷ்டமியில் நீ எது தொடரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை பண்ணுங்கள், பூஜைகள் பண்ணுங்கள். பூஜைகள் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு முறை மந்திரம் சொல்லும்போது அது 10 முறை மந்திரங்கள் மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும், ரெட்டிப்பாகும், அது தொடரும், அடுத்தடுத்து நமக்கு பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி சொர்ணாகர்ஷ்ண பைரவர் எதுக்காக வழிபடணும்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் தாக்கம் இருந்தாலும் அவரை வழிபடலாம். திருஷ்டிகள் அதிகமாக இருந்தால் பூசணிக்காயில் தீபம் ஏற்றலாம், அவருக்கு மிளகு வடை சாத்தலாம், அரளி மலர் சாத்தலாம், தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணலாம். இதெல்லாம் பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும். அஷ்டமி தோறும் இங்கே ரத்னமங்கல லட்சுமி ஆலயத்தில் வந்தீங்கன்னா சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு 33 மந்திரம் இருக்குது. 33 மந்திரத்தில் குபேர உருவம் பொய்த்த நாணயத்தால் பூஜை பண்ணிக்கிட்டே வந்தால் நமக்கு சொர்ணாகர்ஷ்ண பைரவர்களும் குபேரர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். பொதுவாக பைரவர் உக்ரமான தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு பயப்படுவாங்க. பட் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா நாணயங்கள், தங்கங்கள், அந்த மாதிரி செழிப்பான விஷயங்கள் தான் அவர் சுற்றி அடுக்கி இருக்கும். அதான் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வச்சு வழிபடும்பொழுது நமக்கு வாழ்க்கையில் நல்ல செழுமைகள் கிடைக்கும். இன்றைக்கி தேய்பிரி அஷ்டமி பைரவர் தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு ஆலயம் இருக்கும்ல, அந்த ஆலயத்தில் நீங்கள் பைரவர் இருந்தாருன்னா பைரவருக்கு சிம்பிளாக ஒரு மிளகு தீபம் ஏற்றுங்க, அல்லது நீங்கள் வடமாலை நீங்கள் சாத்துங்க, அல்லது தயிர் சாத நைவேத்தியம் பண்ணுங்கள், அல்லது சாஸ்தாங்கமாக கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். பைரவர்கள் இருந்தால் நமக்கு திருஷ்டிகள் விலகும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சிவனோட மறு உருவம் தான் அந்த பைரவர். சிவனருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய அனைவர் இல்லங்களிலும் லக்ஷ்மி பேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும். அரைக்காசமணின் அருள் என்றும் கிட்டட்டும் கிட்டட்டும். சொர்ணாகர்ஷ்ண பைரவரின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் தத்வதேவாய நமஹ, ஓம் தயாலாய நமஹ, ஓம் தனநாதாய நமஹ, ஓம் குலதேவாய நமஹ, ஓம் குருநாதாய நமஹ, ஓம்